கிளைமேக்ஸ்ல அவர் சாவறதுக்கு ஒரு பாட்டு கேட்டாங்க. முட்டை சாவறதுக்கு ஃபீலிங்கா சொல்றேன் நான் என்ன நீ அவருக்கு ஃபீலிங்கா எழுத முடியும். டைனோசர் முட்டை அதுதான் மொட்டை நீ மெல்ல சாவ் மெல்ல சாவ் மெல்ல சாவ் சாவ் சாவ். ஒரு பெரிய பிரபல டிவி ஒரு காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன். அங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து உங்களோட லிரிக்ஸை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல அதுதான் சொல்லுங்க, இந்த ஃபீல்டுல வந்து ஒரு உங்களை வழி நடத்தணும்ல ஒருத்தங்க, அது யாரு வழி நடத்துறா உங்களை? புக்ஸ் எல்லாம் படிடான்னு சொன்னா ஒரு கானா சிங்கர் புக்ஸ் நிறைய சில பேர் படிப்பாங்க, அதை நம்ம படிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அதுல நானும் ஒரு ஆள் புக்ஸ் எல்லாம் படிப்பேன். அதை வந்து எனக்கு சொன்னது அதை பண்றான்னு சொல்லி எனக்கு புக்ஸ் எல்லாம் இந்த புக்ஸ் எல்லாம் பாடுற அதெல்லாம் பாடுறான்னு சொன்னது. ஈரகோண்ட பல்சர் பைக் ஆக்டிவா பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த ஈரகோண்ட பல்சர் பைக் ஆக்டிவா இது வந்து என்னன்னா இன்னத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பைக்ல பார்த்து போயிட்டு ஒரு கண்டென்ட்டே இல்லாம என்ன ஏதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் பாட்டு ஒன்று எழுதி விட்டேன். பாத்தீங்கன்னா கானா பிரான்சி அப்படின்னு உங்களுக்கு எதுவும் அடமொழி எதுவும் கிடையாதா? இல்ல பாம் பக்ரி பான் பராக் ரவி நான் வைக்க முடியாது, அது செட் ஆகாது. பிச்சத்த பெருமாளுக்கோ அல்ப ஆசை காணும் காசு வாங்குன அனுமானுக்கோ இல்ல பைசா அஷ்டா நைசான்னு ஒரு பாட்டு ஒண்ணு கல்யாணம் ஆச்சு அவனுக்கு. இல்ல அதான் இவ்வளவு ஜாலியா சிரி அடி போத ஜாஸ்தி ஆயிடும்பா முத்தி போன முந்திரி கொட்ட நானு துருத்துர்னு அர்ஜென்ட் பட்டேன் இப்போ வாங்க ஊர்றால அவங்க பட்ட வெறுப்பாக கல்யாணம் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்ப தெரியும், கல்யாணம் பண்ணுங்க. ஆனா இந்த அப்படியே வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச அப்படியே மொத்தத்தையும் அந்த பாட்டுல எழுதுறாங்க. அனுபவம் தான் நான் சொல்றேன். இந்த கானா முத்து அவர்களும் நீங்களும் ஒரு பாட்டு எழுதியிருந்தீங்க, அது கூட வந்து ஒரு பிரபல நிகழ்ச்சியில வந்து சந்தோஷ் நாராயணன் சார் வந்து பாடி காட்டியிருந்தாங்க ஒரு பாட்டு. ஆமா இந்த தகர்த்த பாட்டு. அது ஒரு கானா முத்து அவருக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்தோன்னையும் இதை ஒரு பாட்டு ஸ்டேஜில் பாடணும் இல்லை, வேற பாட்டு தான் அவர் பாடுதான் வச்சிருந்தாரு. அப்போ அவர் பாடி காட்டிடுறாரு சந்தோஷ் நாராயண் சார்கிட்ட, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து இதுதான் பாடு. ஏத்தி விட்டா என்னைக்கும் அச்சு விட்டா அன்னைக்கும் மதிப்பே இல்லடானா சொல்ல வந்த ரெண்டுக்கும் வைக்காதீங்க ஒப்பாரி ஸ்டைலா போடு சப்பாரி சப்பாரி போடணும்னா கஷ்டப்பட்டு சம்பாரின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தேன். சூப்பரா யாரா எதுனான்னு சொல்லிட்டு இந்த பாட்டை நீ பாடுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா இருக்க வந்து அந்த ஷோ ஒன்று பண்ணாங்க, சென்னை சங்கமம் பண்ணி அதுலதான் பாடினாரு அந்த பாட்டு. அது நான் அது ஒரு பெரிய பிரபல டிவி ஒரு காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன். அங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து உங்களோட லிரிக்ஸை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல அதுதான் சொல்லுங்க, அது வார்த்தை தான். நம்ம நல்ல வார்த்தையை எழுதி கொடுத்துட்டா யாரா இருந்தாலும் அவங்க லைக் பண்ணுவாங்க. அது இப்போ நம்ம கொடுக்கறது இப்போ ஏற்கனவே கொடுத்த இப்போ சாப்பாடு தான், எல்லாத்துலேயும் தயிர் சாதத்துலேயும் அதே சாப்பாடு தான், சாம்பார் சாதத்துலேயும் அதே சாப்பாடு தான், புளியாவரை ஒரு வெரைட்டி ரைஸ்லேயும் அந்த ஒயிட் ரைஸ் இருக்குது, அதுக்கு மேலே போடுற கலர் அந்த மசாலா தான் வேறு. எல்லா விஷயமும் எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லா ரைட்டரும் கண்ணதாசன்லேருந்து அவங்க எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே நீ ஒன்று புதுசாக கண்டுபிடினா அது காலம் உருவாகணும். அவங்க சொன்ன வார்த்தையை வேணா நீ வேற மாதிரி மாற்றி எழுதி போகலாம், கதையை மாற்றி எழுதி போகலாம், அதான் விஷயம். அதுமே ஒன்று பண்ணு போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஒரு ஆரம்ப கட்டத்துல உங்களோட கானா கரியர் ஸ்டார்ட் ஆனப்ப உங்களோட நண்பர் வந்து என்ன மட்டக்கானா கழிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் வரப்ப உங்களை ஒருத்தங்க கைட் பண்ணணும்ல, இந்த ஃபீல்டுல வந்து உங்களை வழி நடத்தணும்ல ஒருத்தங்க, அது யார் வழி நடத்துறா உங்களை? எனக்கு யாருன்னா வந்து நம்ம சார் டென்மா சார் தான். அவர் நம்ம கேஷ்லெஸ் கலெக்டிவ் பேண்ட் மேனேஜர். அவர் தான் மியூசிக் ப்ரொடியூசர். அங்கே அவர் தான் வந்து அவர் கூட நான் அப்பிலோ அவர் தான் வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல பாடின கானா முத்து, குணா, பாலச்சந்திர, அறிவு, இசைவாணி இவங்க எல்லாருமே அவர் தான் டீச்சிங்கு. அவர் தான் டீச்சர். அவர் பயங்கரமான ஒரு ஆள். இப்போ அவர் கூட இருக்கோம். அவர் தான் வந்து இப்படி பேசணும், நீ அங்கே போனா இப்படி பேசணும், இது ஒரு கதையே இல்லை. நானும் எடா கூட மலாம் எழுதுவேன், என்ன கதை தெரியாது. ஜெமினி பீச்சில் ஆரம்பிச்சு மதுரவாயில முடிப்பேன் வார்த்தையை. ஆனால் அது கிடையாது, ஜெமினி பீச்சு தாண்டி அப்படியே வாட தேனாம்பேட்டை வரண்டா, தேனாம்பேட்டை வந்து கிண்டி வரண்டான்னு சொன்னவர் அவர் தான், டென்மா சார் தான். அவர் உட்கார வச்சு இந்த புக்ஸ்லாம் படிடான்னு சொன்னால், ஒரு கானா சிங்கர் புக்ஸு நிறைய சில பேர் படிப்பாங்க, அதை நம்ம படிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க.
அதுல நானும் ஒரு ஆள் புக்ஸ் எல்லாம் படிப்பேன். அதை வந்து எனக்கு சொன்னது, அதை பண்றான்னு சொல்லி எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் பாடுற அதெல்லாம் பாடுறான்னு சொன்னது டென்மா சார். அவர் தான் நம்ம கார்டியன். அவர் தான் வாத்தியார். அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே பார்த்து. முதல்ல நீங்க ஒரு கானா எழுதியிருப்பீங்க, நம்ம ஒரு லிரிக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி. அது ஒரு இப்ப நம்மளோட பார்த்து நிறைய எவல்யூட் ஆயிருப்போம், அதுல இருந்து வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். அது இப்ப பார்க்கும்போது என்னடா இப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லிரிக் இருக்கும். அது எதுனா நடைபெறுதா சொல்ல முடியும்? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாட்டு லிரிக்ஸ் ஹீரோ கோண்டா பல்சர் பைக் ஆக்டிவா பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த ஹீரோ கோண்டா பல்சர் பைக் ஆக்டிவா, இது வந்து என்னன்னா இன்னத்துக்கு நம்ம ஏதோ ஒரு பைக்ல பார்த்து போயிட்டு ஒரு கண்டென்ட்டே இல்லாம என்ன ஏதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் பாட்டு ஒன்று எழுதி விட்டேன். அது ஒண்ணு ஞாபகம், அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து ஞாபகம் அது மேல வரல. ஆனா எங்களுக்கு அது புரியுது, எல்லா பைக் பேரையும் சொல்லி பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் எழுதிருக்கீங்க. புரிஞ்சுது. எனக்கு அது கண்டென்ட்டே கிடையாது. இப்போ ஒரு பைக் ரேஸ் பாட்டுதான் பரவாயில்ல, அது ரேஸ் பாட்டு கூட கிடையாது, பைக் சம்பந்தப்பட்ட பாட்டும் கிடையாது. ஆனா அதுல பைக்கை வச்சிருக்கேன். அதாவது ஒரு கான்செப்ட் இல்லாம எழுதுன. அதுதான் ஸ்டார்டிங். அது ஏதி பார்த்தப்போ இதெல்லாம் கிரிஞ்சி பண்ணிக்கிறான், அதை தெரிஞ்சு பண்ண அதையும் ரசிச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஆக்டிவா சாங் பாடினாரு. அது வந்து அந்த டைம்ல கானா சிங்கர்ஸ் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு எதனா ஒரு அடமொழி வச்சுப்பாங்க. அவங்க இன்னொன்னு வந்து அவங்க பாட்டுலையும் பாத்தீங்கன்னா அவங்களோட பேரை இன்க்ளூட் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு அடமொழி போடுவாங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கானா பிரான்சி அப்படின்னு உங்களுக்கு எதுவும் அடமொழி எதுவும் கிடையாதா? இல்ல, அடமொழியில வைக்கலாம். இப்போ நம்ம கானால பேர் கானா பிரான்சிஸ்னு பேர் வச்சுப்பான்னா ஏன் பாருன்னா, எங்களுக்கு யாருங்க மார்க்கெட்டிங் பண்ணுவா, நாங்கன்னா பிஆர் டீமா விஷ்ணுகிற மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எங்களுக்கு நாங்க தான் எங்க பேரை சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும். அது எங்களுக்கே தெரியாம இப்போ நீங்க என்ன சொல்றதுன்னா, இப்போ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தா இப்போ ரேப் சிங்கர் பாடுறாங்க, அவங்கள இண்டிபெண்ட் சொல்றாங்க. ஆனா மெயின் இண்டிபெண்ட் நம்ம சைட்ல பார்த்தா கானா சிங்கர் மட்டும். அவனே பாட்டு எழுதுவான், அவனே டியூன் போடுவான், அவனே இது பண்ணி போயிட்டு மியூசிக் நாங்களே போய் சொல்லி அதை போட்டு நாங்கள் இது பண்ணோம். இப்போ கானாக்கு மியூசிக் டைரக்டர் வந்தாலும் அந்த டியூன் போட்டுன்னு போய் தருவோம், அவங்க தான் போடுறாங்க. நாங்கள் தனியாக வீடியோ எடுத்து நாங்களே பண்ணி விடுவோம், ஒரு இதெல்லாம் பண்ணாம. அதுதான். ஆனால் நாங்கள் 10,000 ரூபாய் செலவு பண்ணி 10 லட்ச ரூபாய் எடுப்போம் கானால. அங்க 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி 10,000 ரூபாய் தான் எடுப்போம். இப்ப ரேப் வந்து பயங்கரமா ஆயிடுச்சு. ஒரு மாடர்ன் மியூசிக் சரி, நாங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா சொன்னா இண்டிபெண்டன்ட் நாங்க தான் அது ஃபர்ஸ்ட். அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே தனித்துவமா ஒரு பேர் அவங்களுக்கு வேணும். அதெல்லாம் சொல்லிப்பாங்கன்னா, இப்போ கானா அப்பீலோ இருக்காருல்ல, அவர் பேர் அப்பீலோவே கிடையாது, அவர் பேர் சரவணன். அவர் அப்பீலோன்னு வச்சிருந்தது அவர் செல்ல பேரா, சின்ன வயசுல கொடுத்த அப்பீலோ. எனக்கு நம்ம பிரான்சிஸ் தானே இருக்குது, கானா பிரான்சிஸ். இதுல பாம் பக்ரி பான் பராக் ரவி நான் வைக்க முடியாது, அது செட் ஆகாது. பால் டப்பா அவர்களோட சேர்ந்து நீங்க ஒரு பாடல் எழுதிருந்தீங்க. இல்ல நான் எழுதல, பால் டப்பா கூட பாட்டுலாம் எழுதல, ஒர்க் பண்ணது. நடிச்சிருக்கேன். அவரே போன் பண்ணி தெளிவா இந்த மாதிரி நீங்க எங்க கூட பண்ணணும், ரொம்ப பிடிக்கும், நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அவரு. என்னையும் அப்பிலாவையும் கேட்டாங்க. போனா நான் ஃப்ரெண்டா பண்ணேன், ஜட்ஜாவும் பண்ணேன், அப்பில ஒரு டாக்டரா பண்ணேன். அவ்வளவு எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை, எங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து நல்லா பாத்துக்கின்னு எங்களை சூப்பரா எங்களை வீடியோ நடிக்க வச்சுட்டு பார்த்து அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க ஏன்னா ஆஃப்ரோன்னா நம்மளுக்கு அந்த ஆஃப்ரோனாக்கும் நான் பாட்டு எழுதிருக்கேன். அவர் படத்துலயே வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு படம், இந்த அதான் சந்தானம் ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு, பிச்சத்த பெருமாளுக்கோ அல்ப ஆசை காணும் காசு வாங்குன அனுமானுக்கோ இல்ல பைசா அஷ்டா நைசான்னு ஒரு பாட்டு ஒண்ணு அவருக்கு பாருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் இன்னொன்னு இப்போ வந்து பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் டிடியும் இந்த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிடில அது பாடினேன். இதுல வந்து இப்போ இவரு கூட ஆஃப்ல தான் பாடிப்பான், நான் தான் இது டைனோசர் முட்டை அதுதான் மொட்டை நீ மெல்ல சாவ் மெல்ல சாவ் மெல்ல சாவ் 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 ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தோமே ஒன்னா கடைசியில பாஸ்டா நீ பிளாஸ்ட் ஆயிட்ட ப்ரோ அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ்ல அவர் சாவறதுக்கு ஒரு பாட்டு கேட்டாங்க. முட்டை சாவறதுக்கு ஃபீலிங்கா சொல்றேன் நான் என்ன, நீ அவருக்கு ஃபீலிங்கா நான் எழுத முடியட்டேன், இன்னொரு முட்டை அதுதான் மொட்டை எழுதிட்டேன். அந்த கற்பனை பயங்கரமா இருக்கு. இல்ல நம்ம காமெடி ஃபன், படமே ஃபன்னான படம், அதனால ஒரு காமெடியா ஒரு ஃபன்னு கொடுத்துட்டேன். அவர் ஆஃப்ரனாக்கும் நம்ம எழுதி பாடிருக்கோம். இப்ப நீங்க இந்த ஃபன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் நினைப்பு வருது. ஒரு மேடையில வந்து நீங்க ஒரு பாட்டு பாடிருப்பீங்க, அது ஒரு பயங்கரமான பாட்டு, அது ஜீன்ஸ் படத்துல இருந்து கண்ணோடு காண்பதெல்லாம்.
அதை வந்து நீங்க இந்த கணவன் மனைவி சண்டையை வச்சு அந்த லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி போட்டு எழுதிருப்பீங்க. அது நல்ல பயங்கரமான வைரல். கரெக்ட், நீங்க சொல்லுது அந்த பாட்டு நம்ம அண்ணனை குப்பத்ராஜா மேல எடுத்து இப்போ போட்டிருப்பாங்க. நானு எடுத்து போட்டு அங்க பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் போட்டு என்னன்னா எனக்கு நான் அந்த பாட்டுல எழுதி பாட காரணமே வந்து உங்களுக்கு அதுல ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் பாடின பாட்டு வந்து கானா, ஆனா நான் எடுத்த டியூன் என்ன கிளாசிக்கல் கர்நாடிக். அது ரெண்டுத்தையும் இணைப்பேன் நான். எனக்கு நான் ஒண்ணு பண்ணணும் அதை பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அதுல எதை போட்டா நம்மளுக்கு இதுவாகும் சண்டைய ஒரு பாடினா அது நல்லது. கானால பாடினா எடுத்து கேட்க மாட்டாங்க, அதை காப்பி அடிச்சு கொடுன்னு கேட்க மாட்டாங்க, அது பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதனால என்னோட இது நான் ரெண்டுத்தையும் அனுப்பேன், கர்நாடிக்கும் கானாவையும் சேர்த்து அனுப்பிச்சு. கல்யாணம் பண்ணிட்டனா வாழ்க்கை நாஸ்தியாயிடும் பா. கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? இல்ல, அதான் இவ்வளவு ஜாலியா சிரிக்க. அடி போத ஜாஸ்தி ஆயிடும்பா, முத்தி போன முந்திரி கொட்ட நானு துருத்துர்னு அர்ஜென்ட் பட்டேன், இப்போ வாங்க ஊர்றால அவங்க பட்ட. வெறுப்பாக கல்யாணம் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணுங்க, அப்ப தெரியும். கல்யாணம் பண்ணுங்க. ஆனா இந்த அப்படியே வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச அப்படியே மொத்தத்தையும் அந்த பாட்டுல எழுத அனுபவம் தான். நான் சொல்றேன், அது ஒன்னே எதுவுமே கிடையாது. நீங்க எது பண்ணாலும் அனுபவத்தால நீங்க ஒண்ணு பண்ணாலே நல்லா இருக்கும். அது அனுபவம் தான். பாட்டு எதுன்னு நீங்க வந்து இப்படிதான் கவித்துவமா வைக்கணும் அப்படி வைக்கணும்லாம் தேவையில்லை. எனக்கு நார்மல் மக்களுக்கு புரியுது. அப்ப பேசுறவங்க அன்றாட வாழ்வுல பேசுற வார்த்தை வச்சாலே போதும். அதுதான். நீங்க இந்த மாதிரி நான் கல்யாணம் ஆகல, நான் தப்பிச்சுப்பேன், நான் வீட்டுக்கு தைரியமா போவேன். நீங்க கல்யாணம் ஆனவங்க இந்த பாட்டை பாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க மனைவி எப்படி என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? என்ன சொன்னாங்க, நீ வந்து உனக்கு வந்து நான் உன்னை இது பண்றேன்னு வெளியே போயிட்டு இனிமேல் பப்ளிக்கா பாடிய நான் அசிங்கப்படுத்தி கேட்டேன். எனக்கு கண்டென்ட் வேணாம், முன்ன வச்சு தான் பண்ண முடியும் கண்டென்ட் சொல்லிட்டு நான் என் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குற வீடியோ எல்லாமே வந்து நான் பண்ற கண்டென்ட் தான். என் ஒய்ஃப் அடிக்க மாட்டாங்க. இப்போ பாக்குறவங்க கூட ஒரு கோவக்கார ஒய்ஃப் போல அப்படின்னு என் ஒய்ஃப் அடிக்க மாட்டாங்க. நான் அதை டைரக்ஷன் பண்ணுவேன். நான் இங்கேருந்து வருவேன், நான் அப்படி பாட்டு பாடுவேன், உன் டைமிங்க்கு நீ அங்கே அடிக்கணும், நான் ஆக்சுவலி ஒன்று பண்ணிட்டு போவேன். ஆனால் உன் ஆக்டிங்கே லைவாக இருக்கும். கானா பிரான்சிஸ் அஃபிஷியலில் வர இதெல்லாம் வந்து கண்டென்ட் உங்கள்கிட்ட உளறிட்டாப்ல, உண்மையை பார்த்துக்குங்க. இல்லை, எல்லாருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, தெளிவா நீ லைவா இருக்குது தெளிவான்றாங்க. அந்த லைவை நான் அது கண்டென்ட் தான், சீக்வன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த லைவை டைரக்ஷன் பண்ணிட்டு தான். இப்போ நிறைய பேர் வந்து படம் பண்றாங்கன்னா, இப்போ வர படம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா லைவா நம்ம அட்டாச் ஆனா மட்டும் தான் அது ஹிட் ஆகுது. அதனால நான் லைவா பண்றேன். நான் ஒரு சாமா கவனிக்கும் போது போய் தொல்லை பண்றேன், அடிக்கிறாங்க. கூடிய விரைவில் டைரக்டர் ஆகிடுவார். இல்ல, அது டைரக்ஷன் பண்றது அதை கத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அது நடந்துச்சுன்னா நடக்கும். அது இன்னும் நாட்களுக்கு, இது ரொம்ப வருஷம் பண்ணலாம். ஒரு கானா பாட்டு பாடுறீங்க, அது வந்து பயங்கரமா ரீச் ஆகுது. அந்த கானா பாட்டை பிரபலங்கள் எடுத்து ரீல்ஸ் பண்ணும் போதோ அதை ஒரு திரைப்படத்துல வைக்கும் போதோ எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு? நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு மார்க்கெட்டிங்ல அது அவங்க பண்ற ப்ரொமோஷன் தான் அது. அவங்க கானா பாட்டுல நிறைய ஆக்டர் கேட்டு லைக் பண்ணி, என்னன்னா இப்போதைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கானாவும் வருது, இப்போ ரேப்பும் வருது. ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு போட்டி மாதிரி தான் இது. ரெண்டு பேருக்கும் போட்டி தான், பொறாம இல்லை. கூத்தாடி ரெண்டு பட்டா ஊருக்கு கொண்டாட்டம். ரேப்புல வெயிட்டா ஒருத்தன் காட்டணும், கானால ஒருத்தன் வெயிட்டா காட்டணும். இந்த சைடு இந்த ஃபீல்ட்ல அவங்க சம்பாதிப்பாங்க, அந்த சைடுல அவங்க சம்பாதிப்பாங்க. எல்லாமே வளர்ச்சி தான். வீடியோ வைரல், நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, நார்மலா எடுத்து போடுறீங்க, அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்வியல் வந்து எப்படி மாறுது? அது தரம் எந்த அளவுக்கு உயருது? எதுவும் அவ்வளவு பெருசா உயராது. கண்டுக்காம இருக்காமல்ல, நம்மள கண்டுக்கவே மாட்டாங்கல்ல. நம்ம வீட்டுக்கு வெளியே போனா சரி கண்டுக்காம இருப்போம். இந்த ஒரு வீடியோ போட்டு, ஹேய் வீடியோ சூப்பரா இருக்குடா, பாத்துடா நல்லா இருக்குடா அப்படின்னு கேட்டு அப்போ நம்ம ஞாபகத்து வரும். ஏன் இப்போ இன்ஸ்டாகிராம்ல கூட எல்லா வீடியோ போட்டுக்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து நம்ம மைண்ட் என்னன்னா மறதி ரொம்ப அதிகமாகிடுச்சு எல்லாருக்குமே. உன் மூஞ்ச நீ டெய்லியும் காயிட்டே இருந்தா மட்டும்தான் அவங்க ஞாபகத்துக்கு வச்சுக்குவாங்க. நீ மேக்சிமம் ஒரு 3 மாசம் 4 மாசம் இல்லை ஒரு வருஷத்துக்கு நீ எதுவுமே பண்ணாம விட்டனா உன்னை மறந்துடுவாங்க. அதனாலதான் எல்லாருமே டெய்லியும் ஒரு வீடியோ போட்டு, வைரல்ன்றது வந்து இது கிடையாது, வைரல் தொடர்ந்து ஆயினே இருக்கும், அது மூலியமா வரும் அப்படி. ஆனா எனக்கு என்ன, நான் வெறும் ஆக்டிங்க்கு வந்து ஒரு வீடியோ போடுவேன், எந்தில் வந்து பாட்டு வீடியோ போடுவேன், ஆக்டிங்க்கு ஒரு வீடியோ போடுவேன், பசங்க கூட ஃப்ரெண்ட்லியாக சேர்ந்து போடுவேன், என் ஒய்ஃப் கூட கப்புள்ஸ் ஒன்று போடுவேன். இந்த மாதிரி நான் மிக்சிங்கில் போடுவேன்.
நான் ஒரே வேலையில ஒன்னே போடாம ஒரு நாலு எல்லாத்தையும் கலந்து போடுவேன். அந்த வீடியோ வந்தா மட்டும் சூப்பரா இருக்குடா, எங்க ரோட்ல பார்த்தா அந்த வீடியோ இல்ல அக்கா சரியான அடி அடிக்கிறா எங்க ஒய்ஃப் ரோட்ல பார்த்தா நீ உன் ஃபேனுக்கா நான் செம்ம அடி அடிக்கா இதுதான் நடக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் பண்றோம், அதே நேரத்துல நம்மளையும் மறக்காம நம்ம பாத்துக்கிறோம். மக்கள் டெய்லி நம்ம முகத்தை காட்டினே இருக்கோம். படம் வரும், படம் வாய்ப்பு வரும். நீ நல்லா நடிச்சனா அந்த டைரக்டர், இப்போ டைரக்டருக்கு யாருக்குமே போய் ஆடிஷன்லாம் போயிட்டு யாருமே கூப்பிட்டு அது ப்ராசஸ் இருக்கு. ஆனா இப்போ மோஸ்ட்லி வந்து 70% என்ன ஆயிடுச்சுன்னா டைரக்டருங்களே இன்ஸ்டாகிராமை பார்த்து தூக்குறாங்க. ஆமா கண்டிப்பா. அவங்களே இன்ஸ்டாகிராமை பார்த்து நல்லா பண்றாங்க, உங்களை கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிட்டு டைலாக் கொடுத்து பேசுறாங்களா, ஓகே எடுத்துக்கலாம். நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்து ரசிச்ச யூடியூப் சேனல்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது சொல்லுங்க. நம்ம தலை விஜய் சித்து தான். சித்துல அல்ல விஜய் சித்து வந்து நான் இப்போ பார்க்கல. நான் சொல்றேன், நான் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் அவரும் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரை அந்த ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாரு, ஃபன் பண்றதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து போச்சு எல்லாம் பண்ணுகிறாரு. அந்த மாரி பண்ணிருக்கும் போது நான் அப்பயே பார்த்தேன், இதை நல்லா பேசுவாப்புல சித்து, என்னடா இவரு நல்லா பேசுறாப்புல. ஆனா போ 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 அவர் அப்படியே தான் இருந்தாரு. ஒரு எத்தனையோ வருஷத்துக்கு அப்படிதான் இருந்தாரு. ஒரு 10 years ஒரே மாதிரிதான் ஒரு லெவல் போல அதுலயே தான் இருந்தாரு. அந்த ஒரு சேனல்ல வேலை செஞ்சு நானும் என்னடா இந்த ஆள் இப்படி பண்றா போல, நம்ம உயிர்ந்துலாம் சிரிச்சுக்கிறோம், இந்த ஆள் பேசுற பேச்சுக்கு அப்படி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரசிச்சுனே இருப்பேன். ஆனா அது உள்ள பார்த்தீங்களா, திறமை உள்ள பார்த்தீங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா அவங்ககிட்ட, அதுல இருந்து வெளியே போகாம தொடர்ந்து போயின்னு இருக்கணும். இப்போ நான் இத்தனை வருஷமா போறேன், எனக்கு ஒன்னே அவ்வளோ பெரிய ஹிட்டுலாம் இல்லை. ஆனால் நான் ஹிட்டு இல்லாமல் நான் சினிமாவில் பாட்டு எழுதி பாடுறேன், எனக்கு அவ்வளோ பெரிய ஹிட்டுலாம் இல்லை. இப்போ என் மச்சான் கானா ஆப்பிலோ என் மச்சான் இப்போ மாட்டினார் ஒருத்தர் டிராகர் படத்தில் ஒரு ஹிட்டு, அவன் தனியாக இண்டிபெண்ட் ஆல்பமும் ஹிட்டு. அந்த மாதிரி ஒரு 50 மில்லியன் 100 மில்லியன் வியூஸ் கூட எனக்கு இல்லை. ஆனால் நான் சினிமாவில் எழுதி பாருன்னா அது அந்த வேலையை நுணுக்கத்தை கற்றுக்குன்னு என் வார்த்தை மூலியமா போகுது, என் வார்த்தைக்கு ஒரு அப்படி போயிடுது. அப்படி வந்தது தான் அந்த விஜய் சித்து என்ன பண்ணிடா போல விடாம அச்சாரு. இப்போ வந்து எல்லாரையுமே செட்டில் பண்ணிட்டா போல. அர்ஷத் கான் கூட எப்படி வந்தான், ஆனா அவனுக்கும் ஒரு லைஃபை கொடுத்து செட்டில் பண்ணிட்டா போல. இந்த நீ என் கூட வந்து வீடியோ பண்ணிடுற, உனக்கு அவருக்கும் என்ன ஒரு ஷூட்டிங் எது இருந்தாலும் அவங்க இல்லாம இல்லை, ஒரு பல டைரக்ஷன் பண்றாரு, இதுதான் குரோத். ஆனா என்ன ஆகுனா இந்த 9 வருஷம் வந்து என்னடா ஒண்ணுமே ஆகலன்னு விஜய் சித்தண்ண வந்து சரக்கு அடிச்சுட்டு ஃபுல்லா வந்து டிப்ரெஷன்ல போயிருந்தாருன்னா இன்னைக்கு எதுவும் நடந்திருக்காது. அதை இன்னும் வந்து ஒரு 6 வருஷம் போனா போட்டு நான் கஷ்டப்பட்டு வரும்னு அச்சார்ல, அதை ஜெயிச்சிட்டேன்.